Hello students, welcome to Wiki Times channel. Learn Hindi to Tamil. So good morning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 1 to 50 நம்பர்ஸ் பிராக்டிகல்ல இருக்கு இல்லையா, அது எப்படி வந்து நம்ம படிக்கிறது, என்ன மாதிரியான ஹிண்ட்ஸ் எல்லாம் வெச்சுக்கலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். So first வந்து 1 to 10 numbers 1 to 10 numbers கண்டிப்பாக தரவு பண்ணணும். ஸோ எது வரைக்கும் வந்து கண்டிப்பாக இப்படியே தான் படிச்சாகணும் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 to 20 numbers கண்டிப்பாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகணும், தரவு பண்ணியே ஆகணும். ஸோ 1 2 3 இப்போ வந்து 1 to 20 நம்பர்ஸில் நம்ம 5 பார்க்கலாம். இப்போ வந்து 1 to 5 1க்கு 1 2 2 3 3 4 4 5 5 1 1 2 2 3 3 4 4 5 5. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா 6 6 7 7 8 8 9 9 10 10. ஓகேங்களா? ஸோ 1 to 10 காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லா பசங்களும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதுக்கப்புறம் 11 11 11 எழுதும்போது 11ன்னு எழுதுவோம், சொல்லும்போது 11 அவ்வளோதான் சொல்லுவோம். ஹா வந்து ப்ரொனன்சியேஷன் சைலண்ட் ஆகிடும். ஸோ 11 11 12 12 13 13 14 14 15 15. So 11 11 12 12 13 13 14 14 15 15. இப்போ 16 to 20 நம்பர்ஸ் பார்க்கலாம். 16 16 16 16 16 17 17 18 18 19 19 20 20. So 16 16 17 17 18 18 19 19 20 20. இப்போ 1 to 20 இப்படி நல்லா தரவாக படிச்சுக்கணும். இதுக்கப்புறமா 31 to 50 எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம 10 சீரியஸஸை நம்ம படித்து வச்சுக்கணும். 10 20 30 40 50. இப்போ ஃபஸ்ட் அந்த 10 20 40 50 பார்த்துடலாம். 10க்கு 10 20க்கு 20 10க்கு 10 20க்கு 20 30க்கு 30 40க்கு 40 50க்கு 50 10 20 30 40 50. ஸோ இப்போ இந்த 5 நம்பர்ஸ் தெரிஞ்சிச்சிட்டோன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ இதுக்கப்புறம் 1 சீரியஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியும் 10 சீரியஸ் நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 1 சீரியஸ்லாம் என்ன? ஸோ இப்போது 10னா 11க்கு 11. ஸோ இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதனால தான் 1 to 20 நம்ம வந்து ஃபுல்லாக படிக்க சொல்லியிருந்தோம். இப்போ வந்து 10 அப்படின்னு சொல்லி வச்சிட்டோன்னா 11க்கு 11. 20க்கு 21 20 21. ஏன்னா ஹிந்தி நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 சொல்லிட்டு தான் அப்புறமா தான் அந்த 20 30 சீரியஸை சொல்லுவாங்க. மற்ற லாங்குவேஜ் தமிழ் ஒரு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த 20 30 40 சொல்லிவிட்டு அப்புறம் 1 சொல்லுவோம். ஹிந்தியில் மட்டும் 1 சொல்லிவிட்டு 20 30 40 சொல்லுவோம். இப்போ வந்து 20க்கு என்ன 20. அப்போ வந்து 21 அப்படின்னா இக்கு 1க்கு வந்து இக்கு அப்புறமா 20 இது ரெண்டையும் சேர்க்கும்போது இக்கீஸ் அப்படின்னு ஆகிடும். அப்போ 31க்கு 30க்கு 30 இதுக்கு முன்னாடி 1 சேர்க்கணும், இக்கு 30. 40க்கு 40 41க்கு இக்கு 40. இப்போ எல்லா 10 சீரியஸ் முன்னாடியும் 1 அப்படிங்கிற நம்பரை நம்ம சேர்ப்போம். இப்போ 11 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மித்தப்படி இருக்கக்கூடிய 21 31 41 இதுக்கெல்லாமே இக்குன்னு முன்னாடி சேர்த்துக்கணும். ஸோ இதே ஃபார்மேட் தான் எல்லா நம்பர்ஸ்க்குமே. ஃபஸ்ட்டு வந்து அந்த 1 2 3 நம்பர் சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து 20 30 40 நம்பர்ஸை சேர்ப்பாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் அந்த 11 21 31 41 நம்பர்ஸ் தரவாக இருக்கும். 11னா 11 அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இருக்கிறதெல்லாம் 20 30 சீரியஸ்லாம் வந்துடும். அப்போது 21க்கு இக்கீஸ், ஏன்னா 1 ஃபஸ்ட்டு சொல்லிடணும், அதனால் இக்கீஸ். 31க்கு இக்கு 30 41க்கு இக்கு 40. ஸோ இது உங்களுக்கு தரவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 2 நம்பர்ஸ் போயிடலாம்.
இப்போ 2ல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா இப்போ 2ங்கிறது தோ. அப்போ தோக்கு எல்லாமே நமக்கு பா அப்படிங்கிற லெட்டரில் தான் 2 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பா லெட்டரில் தான் எல்லாமே ஆரம்பிக்கும். இப்போ வந்து 12க்கு 12. ஸோ வந்து அது வந்து தனி சீரியஸ் 11 to 20 ஒரே வேறு மாதிரி தான் வரும். ஸோ அதனால் 12க்கு 12 அதனால் தெரிஞ்சுக்கலாம். அப்போ 22க்கு என்ன வரும்? ஏன்னா 20க்கு ஈஸ் தனியாக வச்சுக்கோங்க, சஃபிக்ஸில் சேர்க்கணும். ஃபஸ்ட்டில் பா சேர்க்கணும். ஏன்னா 2 சீரியஸ்க்கு எல்லாமே பா அப்படிங்கிற வார்த்தை நம்ம சேர்க்கணும். அப்போ பா ப்ளஸ் ஈஸ் பாஈஸ். 22க்கு பாஈஸ். அப்போ 32க்கு பத்தீஸ். பாத்தீஸ்னு வராது, பத்தீஸ். எங்கே வந்து பபல்ஸோட சவுண்டு வந்து ஏறுது இறங்குது, எந்த மாத்திரை யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ 42க்கு பயாலீஸ். 42க்கு பயா அப்படிங்கிறது வரணும், பயாலீஸ். ஓகே. இப்போ 12னா 12, 22னா பாயிஸ், 32னா பத்தீஸ், 42னா பயாலீஸ். ஸோ இந்த 2 சீரியஸில் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது 3 சீரியஸ் போகலாம். அதாவது 3 சீரியஸ்னால் 3, 13, 23, 33, 43 அப்படின்னு பார்க்கலாம். 3னா தீன். இப்போ தீன் எப்படி இருக்கு இல்லையா, இந்த தீயில் அந்த தா மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த தால் இருக்கக்கூடியல தே தை இந்த மாதிரியெல்லாம் மாறும். 23, 33 அப்படிங்கிறதுக்கு மாறும். ஸோ தீனில் தா மட்டும் எடுத்துக்கலாம். 13க்கு தேரஹ். ஸோ 13க்கு தேரஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 20க்கு ஈஸ், அதை சஃபிக்ஸில் சேர்த்துக்கோங்க, தேஈஸ். ஓகே. அப்போ 33க்கு என்ன பண்ணணும்? தீஸ் சேர்க்கணும். அது வந்து தீஸ்ன்னு வராது, அந்த இடத்துல தைன் தீஸ்ன்னு மாறும். தாவை மட்டும் தான் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் தைன் தீஸ் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? அடுத்தது 43க்கு தைன் தாலீஸ் அப்படின்னு வரும். ஆனால் ஃபஸ்ட் லெட்டர் தால தான் ஆரம்பிக்குது. ஸோ 3 சீரியஸ் எல்லாமே தா லெட்டரில் தான் ஆரம்பிக்கும். அடுத்தது 4 சீரியஸ். 4க்கு சார். ஸோ அந்த சால தான் எல்லா லெட்டர்ஸும் எல்லா நம்பர்ஸுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ சா அப்படிங்கிறது லெட்டரில் தான் 4 சீரியஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். 4க்கு சார், 14க்கு சௌதா, 14க்கு சௌதா. ஸோ சவுன்னு மாறிட்ட இடத்துல. அடுத்தது 24க்கு பீஸ் சேர்க்கணும், சௌபீஸ். 34க்கு தீஸ் சேர்க்கணும், சவுந்தீஸ். 44க்கு சவாலீஸ். அந்த இடத்துல சாதா வரும், சவாலீஸ் அப்படின்னு மாறிடும். சவுலீஸ் அப்படிலாம் வராது, சவாலீஸ் அப்படின்னு வரும். ஸோ எங்கே வந்து சேஞ்ச் வந்திருக்கு, எந்த லெட்டரில் எந்த நம்பரில் வந்து 4 சீரீஸில் மாற்றிருக்காங்கன்னு மட்டும் பார்த்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது 5 சீரியஸ். 5ல் பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட் லெட்டரான பாவை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது 15க்கு 15. இப்போ 25க்கு என்ன வரும்? ஏன்னா ஈஸு சேர்க்கணும், பச்சீஸ். பா அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ ஈஸு சேர்க்கும் போது 20 வந்து ஈஸுன்னு வந்து முடியணும், பச்சீஸ். அப்போ 35க்கு தீஸுன்னு முடியணும், பைன் தீஸ். ஓகே. பா சீரீஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். மேலே இருக்கிற இந்த மாத்திராஸ் என்ன வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் பைன் தீஸ். அப்போது 45க்கு பைன்தாலீஸ் அப்படின்னு மாறிடும். ஸோ இப்போ 6 பார்க்கலாமா? 6 சீரியஸ். இப்போ 6 சீரியஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே சம்டைம்ஸ் வந்து சா ஃபஸ்ட்டு லெட்டர் சாவை மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் 16 மட்டும் விதிவிலக்கு சோலக் அப்படின்னு வந்துடும். அது மட்டும் சோலக்கில் வரும். ஓகே. 6க்கு சே, 16 சோலா. ஓகே. அப்போ 26 ஈஸில் முடியணும், சப்பீஸ். அப்போ 36ல் தீஸில் முடியணும், சத்தீஸ். 46க்கு சாலீஸில் முடியணும், சியாலீஸ். ஸோ சா சீரியஸ் என்ன வருது? 46 வரும்போது சியாலீஸ்னு மாறிடும். இப்போது 7 சீரியஸ் போயிடலாம். 7 நம்பர்ஸ் எல்லாம் போயிடலாம். 7, 17, 27, 37, 47. இப்போ 7ல் பார்த்தோன்னா சாத்துன்னு சொல்லுவோம். 7க்கு சாத். இப்போ இதில் வர ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் எடுத்துக்கலாம், சா மட்டும் எடுத்துக்கலாம். 17க்கு 17. ஸோ 7க்கு சாத், 17க்கு 17. இப்போ 27 ஈஸில் முடியணும், சத்தாயீஸ். ஈஸில் முடியறதுனால சத்தாயீஸ். 37 தீஸில் முடியணும், சைன்தீஸ். 47 சாலீஸில் முடியணும், அதனால சைன்தாலீஸ். இப்போ சாத், 17, சத்தாயீஸ், சைன்தீஸ்.
இப்படி வரும். அடுத்தது 8 சீரியஸ் ஆர்ட். 8க்கு ஆர்ட். அந்த ஆர்ட்டுங்கிறது ஆர்ட் அந்த மாதிரியெல்லாம் வரும். அதனால் அட்டுன்னு வச்சுக்கலாம். நம்ம அட்டு வச்சு எப்படியெல்லாம் மாறும்னு பார்க்கலாம். ஸோ 8க்கு ஆர்ட், 18க்கு அட்டாரா, 18க்கு அட்டாரா, 28க்கு அட்தீஸ், 28க்கு அட்டாயிஸ், 38க்கு தீஸில் முடியணும் அடுத்தீஸ், 48க்கு 40ல் முடியணும் அடுத்தாலீஸ். ஸோ ஒரு சீரியஸ் வந்து 10, 20, 30 தெரிஞ்சிச்சு. முன்னாடி வந்து எந்த நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்பர்ஸை படிச்சிடலாம். ஸோ இப்போது 9 சீரியஸ் போயிடலாம். இப்போ 9 சீரியஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 9க்கு நவ் அது தெரியும். இப்போ அதுவே நம்ம எல்லாத்துக்கும் வச்சுக்க முடியும்னா வச்சுக்க முடியாது. 9க்கு மட்டும்தான் நவ் வரும். அப்போ 19, 29, 39, 49க்கு எல்லாமே முன்னாடி உன் அப்படின்னு சேர்த்துருவாங்க. அப்போது உன் சேர்க்கும் போது இப்போ 20ன்னு வச்சுக்கலாம். அது 19 அப்படின்னு வச்சுட்டோன்னா 20 நம்பர் என்ன பீஸ். இப்போ இந்த ஈஸுங்கிற சவுண்டு 19க்கு வரணும். அப்போது உன் தீஸ் 19க்கு என்ன வரணும் ஈஸ் சவுண்டு வரணும். ஏன்னா நமக்கு 20க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்லாம் ஈஸ் பார்த்தோம். அப்போது 29க்கு தானே ஈஸ் சவுண்டு வரணும்னு கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து 9 சீரியஸ்க்கு மட்டும் என்னென்னா அடுத்த 10 நம்பர்ஸ் இருக்குல்ல அதோட சவுண்டு வந்து முன்னாடி இருக்கிறதுக்கு வரும். ஸோ அப்போது ஈஸ்ன்னு முடியணும். அப்போது உன்னீஸ் அப்படின்னு வரணும் 19க்கு. தீஸ் அப்படின்னு 30 முடியுது. அப்போ 29க்கு உன் தீஸ். அப்போ 39க்கு 40ல் 40 முடியுது. அப்போது உன் 40 எல்லா நம்பர் கூடயும் உன் மட்டும் சேர்த்துக்கணும். உன் 40. அப்போ 50, 50. அப்போ 49க்கு உன்சாஸ். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம கிராஜுவலாக படிக்கும்போது 1 to 50 நம்பர்ஸாக இப்போ நம்ம ரொம்ப அழகாக தாராளமாக படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே கேட்குறேன். இப்போ 35 வரணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 35 அப்படின்னா 5 நம்பர் ஃபஸ்ட்டு வரணும். 5க்கு பா சீரியஸில் நம்ம கொடுத்துருக்கணும். அப்போ பா சீரியஸில் கொடுத்துருக்கணுன்னா அது பா இல்லை பை இந்த மாதிரியான லெட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதை வச்சுக்கலாம். பா இல்லைன்னா பை வரணும்னு வச்சுக்கலாம். 35 இல்லையா? அப்போ 5க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 30க்கு என்னது தீஸ். அப்போது பை தீன்ஸ். ஏன்னா நம்ம பா தீஸ்ன்னு படிக்கலை. ஸோ பை தீஸ். இப்போ இப்படி வந்து மேட்ச் பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து 1 to 50 வந்து ஈஸியாக தரவாக படிச்சிடலாம். இப்போ 1 to 20 கம்பல்சரி மெமரைஸ் பண்ணும். ஸோ 21 to 50 இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே மெமரைஸ் பண்ணும் அப்படிங்கிறது நினைக்காம ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸாக படிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நம்பர்ஸில் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகிட்டு இருக்காங்க, படிக்க முடியலன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.